உலகத்தில் ஹயாத்தாக்குறது, தப்லீக் செய்கிறது, தாவத் கொடுக்கிறது, இது நபிமாருடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. எல்லா நபியும் செஞ்ச வேலை. அப்ப அந்த வேலையை செய்வதை பற்றி நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? வலம்மா காம அப்துல்லாஹ் யதுஊஹு யகூன் அலைஹி லிபதா. எப்ப அல்லாஹுடைய அடியார் அல்லாஹ் அழைத்தவராக எழுப்பினாரோ அவருக்கு எதிராக மக்கள் வந்தார்கள். அங்கே அப்துல்லா என்ற வார்த்தை எல்லாம் பாவிக்கின்றான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இது மாதிரி பல இடங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த கண்ணியத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அப்துல்லாஹ், அப்துஹு, அப்திஹி போன வார்த்தை எல்லாம் பாவிக்கிறான். அதனால அடிமை என்றது யாருக்கு அடிமை என்று தான் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிற அல்லாஹ் யார் தாய்மார்களே? ஒரு ஊருடைய சொந்தக்காரனா, அல்லது வீட்டுடைய ஓனரா, அல்லது ஊருடைய மேயர், அல்லது ஒரு நகரத்துடைய மேயர், அல்லது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியா, அல்லது முழு உலகத்துடைய ஜனாதிபதியா? அல்லாஹ் ஜனாதிபதி அல்ல, மாறாக ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன். ஜனாதிபதிகளை உண்டாக்குறது அவன்தான், ஆட்சியில வைக்கிறவன் அவன். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிலுல் முல்க மிம்மன் தஷா. நபியே நீங்க சொல்லுங்க, ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே, ஆட்சியே அவனுடையதான். துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிலுல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடினவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நாடினவங்களிலிருந்து ஆட்சியை பறிக்கிறாய். சிம்மாசனத்தில் இருந்தவனை தூக்கி ஜெயில போடுறான், ஜெயில இருந்தவனை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறான். அந்த அல்லாஹ் தான். எங்க நாட்டிலே அல்லாஹ் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஜனாதிபதி எலெக்ஷன் எல்லாம் நிரூபிச்சான். ஜெயிலுக்கு போக வேண்டியவன் சிம்மாசனத்துக்கு வந்தான், சிம்மாசனத்தில் உட்கார வேண்டிய ஜெயிலுக்கு போனான். வெளிரங்கத்தில் யார் யாரோ செஞ்சாங்கன்னு எங்களுக்கு விளங்கிச்சு செஞ்சது அல்லாஹ் தான். ஏன் அல்லாஹ்வுடைய நாட்டத்து மீறி உலகத்தில் எதுவும் நடக்கிறதல்ல. இந்தியாவில் நடக்க, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவன் தூக்கி ஜெயிலுக்கு போடுறானுங்க, ஜெயிலில் தூக்கி ஆட்சிக்கு வரான், மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு பல வருடங்களாக. இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹு தஆலாவுடைய பிளான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எதை நாடுகிறான் அதை செய்வான். வமா அம்ருனா இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பஸர். எங்களுடைய கட்டளை இருக்குதே, எங்களுடைய விஷயம் என்னண்டா ஒன்றே ஒன்றுதான், ஒரே கட்டளை தான், ஒரே நாட்டம் தான். கலம்ஹிம் பில் பஸர், கண்ணை மூடி திறக்கிற மாதிரி. அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய நாடினால் இதா அராதல்லாஹு அய்யகுலஹு குன் ஃபயகுன். ஒரு விஷயத்தை நாடினால் இதா அராத ஷையன், ஒரு விஷயம் ஆகணும், நடக்கணும், உருவாகணும், அழியணும், எதை நாடினாலும் ஆட்சிக்கு வரணும், ஆட்சி விட்டு தூக்கப்பட வேண்டும், கண்ணியம் பெறணும், கேவலம் அடைய வேண்டும், எதுவாக இருந்தாலும் ஹயாத் மௌத், அதுக்கு என்ன அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான்? அதுக்கு பெரிய பிளான், பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. வமா அம்ருன் அல்லா வாஹிதா, ஒன்றே ஒன்றுதான். அய்யகூல் லஹு குன் ஃபயகுன், ஆஹ் என்று சொல்வான், ஆகிவிடும். குன் என்று சொன்னால் காஃபும் நூனும், காஃபுக்கு லம்மா வருது, நூனுக்கு சுக்கூன். இந்த உலமாக்கள் எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறாங்கடா, அந்த குன்ல காஃப்ல கு என்ற சத்தம் இன்ல போய் சேரத்துக்கு முன்னாடி குன் என்று சொல்றதுக்கு அந்த கு இன்று சேரத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்க போதும்? சில மைக்ரோ செகண்ட் கூட இருக்காது. அந்த அளவு அந்த குன்ற கு இன்ல போய் சேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நாட்டம் நிறைவேறிடும். அல்லாஹ் எதை நாடுகிறானோ, ஆகு என்று சொல்றானோ அது ஆகு என்று சொல்லி முடிக்கிறதுக்கு முந்தைய ஆகிடும். உலகத்தில் யாரால முடியும் தாய்மார்களே? அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்கிறது இல்லை, நடக்கவும் முடியாது. இன்னைக்கு ஒரு ஜனாதிபதி முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக இருக்கலாம், அவன் நாடுறதை கூட நடத்தாட்டி கொள்ள முடியாது. அவன் கட்டளையிட்டதை நிறைவேற்றத்துக்கு எவ்வளவு படைகள் அனுப்பி எவ்வளவு ஏற்பாடு செய்யணும்? அவனுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்வாங்க, பின்னால மீறுவாங்க, மாறு செய்வாங்க, கலகம் செய்வாங்க. அல்லாஹுக்கு எதிராக யாரும் கலகம் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினதை மீற யாராலையும் முடியாது. அல்லாஹ் நாடினது நடக்காம இருக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. அல்லாஹ் நாடாத நடக்கிறது என்பது முடியாத காரியம். அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்தில் வரணும். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர்.
நீ நாடினவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடினவர்களை கேவலப்படுத்துகிறாய். அல்லாஹ் ஒரு அடியானை கேவலப்படுத்த நாடினால் முழு உலக மக்களும் சேர்ந்தாலும், எல்லா சயின்டிஸ்டுகள், எல்லா டாக்டர்ஸ்மார், எல்லா இன்ஜினியர்ஸ்மார், எல்லா அரசியல்வாதிகள், எல்லா பணக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்தால் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த நாடினால், அல்லாஹ் அவனை கேவலப்படுத்த நாடினால் யாராலையும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த நாடினால், முழு உலகமே சேர்ந்தால் அவனை கேவலப்படுத்த நாடினால் ஒரு நாளும் கேவலப்படுத்த முடியாது. அல்லாஹ் கேவலப்படுத்த நாடினான் என்றால் சிம்மாசனத்தில் வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவான், ஆட்சியில வச்சு கேவலப்படுத்துவான். நம்ரூத அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியில வச்சு கேவலப்படுத்தினான். ஃபிரௌன் ஆட்சியில வச்சே கேவலப்படுத்தினான். காரூனுக்கு சொத்துக்களை கொடுத்தே அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அபூஜஹலுக்கு தலைமை பீடத்தில் வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடினான் என்றால் கிணத்துக்குள்ளால வச்சும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கிணத்துல போட்ட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ்ருடைய அசீஸ், மிஸ்ருடைய கவர்னராக, மந்திரியாக அல்லாஹ் மாற்றினான், நிதி அமைச்சராக்கினான். சாதாரண விஷயமல்ல தாய்மார்களே. அல்லாஹ் ஒன்று செய்ய நாடினான் என்றால் அதை நடத்தாட்டியே தீர்வான். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய செயலை முடிவு வரை கொண்டு போய் சேர்ப்பான், நிறைவேற்றிய தீர்வான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன போர்சஸாலே மேலாது, முழு உலகத்தாலே மேலாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். பியதிக்கல் கைர், உன்னிடத்துல தான் எல்லா நலவுகளும் இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து மீது சக்தி மிக்கவன். யுதப்பிர் அம்ர், அனைத்து காரியங்களை நிர்வகிக்கிறவன், நடத்தாற்றவன், மெயின்டைன் பண்றவன் அல்லாஹ் தான். யூலுஜில் லைல ஃபின் நஹார் வல் யூலுஜின் நஹார ஃபில் லைல், இரவு பகல்ல நுழைக்கிறான், பகல் இரவு நுழைக்கின்றான், இரவ பகலிருந்து கலற்றான், பகல இரவிலிருந்து கலற்றான். அல்லாஹ் கேட்கிறான், நான் இரவை இரவாக ஆக்கிட்டால் உங்களுக்கு பகலை கொண்டு வாரது யாரு? பகலாகவே ஆக்கினால் கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களுக்கு இரவை கொண்டு வாரது யாரு? அல்லாஹ் உண்மையிலே சூரியனை மறைக்காம வச்சுட்டான் என்று சொன்னால், இன்றைக்கு மறைய வேண்டிய சூரியன் மறையல் என்று சொன்னால், இந்த நாட்டு ஜனாதிபதியால அல்ல இந்த நாட்டுடைய பெரும் அறிவாளிகள், படிப்பாளிகள், இந்த நாடு மட்டுமல்ல முழு உலகத்துடைய அனைத்து சயின்டிஸ்ட் சேர்ந்தாலும் இன்றைக்குள்ள சூரியனை மறைக்க வைக்க முடியாது, மறையாம தடுக்க முடியாது, மறைக்க வைக்க முடியாது. இதே மாதிரி அல்லாஹ் நாளைக்கு சூரியனை உதிக்கவான் என்று சொன்னால் அதை கொண்டு வாரத்துக்கு யாராலே முடியாது. அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சாதாரண நல்ல தாய்மார்களே, அவனுடைய ஆட்சி முழு உலகத்திலையும் ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒவ்வொரு சான்லையும் ஒவ்வொரு இன்ச்சிலையும் நடக்குது. இன்றைக்கு எங்கட வீட்டை சுத்தி சின்னொரு தோட்டம் ஒன்று இருக்குன்னு, எங்கட தோட்டத்துல எத்தனை மரம் இருக்குன்னு எங்களே தெரியா, அந்த மரங்கள்ல எத்தனை கொப்புகள் கிளைகள் இருக்குன்னு தெரியாது, அதுல எத்தனை இலைகள் இருக்குன்னு தெரியாது. முழு மரங்களை விடுங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூப்பத்தி ஒன்று இருக்கின்றால் அதுல ஒரு 4-5 பூ மரம் இருந்து அதுல எத்தனை இலை இருக்குன்னு தெரியாது, எத்தனை இலை விழுந்தது நாளைக்கு விழும் என்பது தெரியாது. யாலம் அதது வரக்கில் அஷ்ஜார், அல்லாஹு தஆலா முழு உலகத்துடைய மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கையும் அவனுக்கு தெரியும். எங்கட தோட்டத்தில் வைக்கிறது எங்களுக்கு தெரியான்னு சொன்னால், இந்த புலுகோகத்தனல எத்தனை மரங்கள் இருக்குது, ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்குது யாரு தெரியும் தாய்மார்களே. இது மாதிரி இந்த முழு அக்கூர் நிலையம், முழு கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல, முழு ஸ்ரீலங்கால, முழு உலகத்தில் ஆப்பிரிக்காவுடைய நிறைய காடுகள் இருக்குது, மனிதனை கால்வை இக்காத இடங்கள். பிரேசில் ஸ்னேக் ஐலண்ட் ஒன்று இருக்கு, அதுல மனிதன் கால் இதுவரைக்கும் பட்டதில்லை, இதுவரையும் படாது. அமேசானுடைய காட்டு பல பகுதிகளில் மனிதன் நுழையவே முடியாத பகுதிகள். இதுல எத்தனை மரங்கள் இருக்குது, அதுல எத்தனை இலைகள் இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். எத்தனை பாம்புகள் இருக்குது, எத்தனை புழுக்கள் இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்றைக்கு இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுதில்லை. இன்னைக்கு ஒரு கடையில
ஒரு 100 சாமான் இருக்குது.